கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில இந்த மனமகிழ்ச்சி நாளை காண வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தினுடைய கடைசி மனமகிழ்ச்சி நாளாக இருக்கிறபடினால கர்த்தர் கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை நினைத்து அப்படியாய் ஆண்டவருக்கு நன்றி இதயத்தோடு ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையில உமக்கு நாங்கள் நன்றி சொல்லும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு மனமகிழ்ச்சி நாளிலும் நாங்களுமே ஸ்தோத்திரிக்க துதிக்க ஆண்டவரே நீர் பாராட்டினீரே, இரக்கத்துக்காய் நன்றி. கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை இந்த நாட்களில் கடந்த வருஷம் முழுதும் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க ஆண்டவரே துதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த காலவேளையில எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் எழுதப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே அதை நாங்கள் கை கொள்ள வேண்டிய கிருபையை கர்த்தர் தருவீராக. அதை விசுவாசிக்க கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே தியானிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இதயத்தை சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரமையா. கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. துதி என மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. அல்லது உயர்வை எதிர்பாருங்கள் என்று சொல்லி இந்த காலவேளையில ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாமும் எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை தர வல்லவராய் இருக்கிறார். உயர்வை எதிர்பார்த்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் எல்லா விதத்துல, சரீரத்துல, பொருளாதாரத்துல, ஆவிக்குரிய வளர்ச்சியில, உலகத்துடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஒரு உயர்வை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு மேன்மையை, ஒரு பெருக்கத்தை, ஆசுவாதத்தை தெய்வம் நமக்கு இந்த நாட்களில் கட்டளிடும்படியாய் நம் ஊக்கமாய் ஜெபிக்க இந்த வசனங்கள் நமக்கு உதவியா இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளில தியானிக்க போற வசனங்களை அப்படியாய் கருத்தாய் கேட்டு அதற்காக நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கீழே அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்த வேண்டுமென்றால் நம்ம செய்யக்கூடிய ஒரு 4 காரியங்கள் அல்லது நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு 4 வசனங்களை நம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்வோமாக. முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்பதாக இதுக்கு இணையான இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 147:6, Psalms 147:6, சங்கீதம் 147:6 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 4:10 சொல்லுகிறது அவர் உங்களை உயர்த்துவார். சங்கீதம் 147:6 சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? உயர்த்துகிறார். அல்லது ஆண்டவர் உயர்வை விரும்புகிறார், உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை இதயத்தில் வைத்துக் கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? எத்தனையோ வசனங்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். எப்படி இருக்கிறார் ஆண்டவரே? வைராக்கிய வாஞ்சை, எப்படியாவது என் பிள்ளைகளை உயர்த்தணும், எப்படியாவது என் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படணும், எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஏதோ ஒரு கடமைக்கு ஜெபிக்கிறது போல காணப்படாதபடி வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாரா. என்ன பண்றாராம்? வைராக்கிய இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லி பல இடங்கள்ல ஆண்டவர் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர். ஆண்டவருக்கு பயந்து வேதத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ள வாசமாயிருந்து என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாராம். நமக்குள்ள அந்த வைராக்கியம் சில நேரத்தில் இருக்குது.
என்னை உயர்த்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். சில தடைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். சரி என்ன பண்றது அப்படின்னு விட்டுறோம். சில நேரத்துல மற்றவங்களும் நமக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா எப்பொழுதுமே அந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, இங்க வேதத்துல ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஆவியானவர், நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கியமான வாஞ்சியா என்ன பண்றாரு? அவனை தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவனை விடுவிக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதை அனுமதிப்பதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும்படி கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? வாஞ்சை உள்ளவர் மாத்திரமல்ல, வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் உள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில அவர் சுற்றி திரிகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்து கூக்குரலிடும் போது அவருடைய சத்தத்தை கேட்டேன், விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்து தம்முடைய தாசனாகிய மோசையை அனுப்பி பலத்த அற்புதங்களை செய்து எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்தது போல இந்த நாட்கள்ல நம்முடைய எல்லா சிறுமையிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், பாடுகளிலிருந்தும், உபத்திரங்களிலிருந்தும், எல்லா வித போராட்டத்திலிருந்தும் ஆண்டவர் விடுவிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? வைராக்கியம், அப்புறம் வாஞ்சை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்கெல்லாம் வாஞ்சை இருக்குது. ஆனா அந்த வைராக்கியம் நமக்குள்ள காணப்படும் போது ஆண்டவர் வைராக்கியமா இருந்து நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நமக்குள்ள வாஞ்சை இருக்குது. ஆனா அந்த வைராக்கியம் ஆவிக்குள்ள அந்த வைராக்கியம் வராதபடி சில நேரத்துல சோர்ந்து போகிறோம். சில தடைகள் வரும்போது அந்த ஜெபிக்கிற காரியத்தை விட்டுடுறோம். நம்ம மனம் அப்படியே சரி பரவாயில்ல என்ன பண்றதுன்னு சொல்லி சோர்ந்து போறோம்னா, ஆண்டவர் அப்படி இல்லை. எப்படியாவது ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பது அப்படியே சுத்தமா இருக்கிறது. அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம வாசித்த விதமாக நம்மை அவர் உயர்த்த எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? வாஞ்சை உள்ளவராய் மாத்திரமல்ல, வைராக்கியம் உள்ளவராய் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயர்வை குறித்து நிறைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திருக்கிறீர் என்று சொல்லி தாவீது பல இடங்களில் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய கண்ணு நோக்கமா இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வரணும்னு சொல்லி அவர் ஆவல் உள்ளவரா இருக்கிறார். அப்ப நமக்குள்ள அந்த ஆவலையும் ஆண்டவர் தருகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த வசனத்தை விசுவாசித்து எப்படியாவது என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, அந்த உயர்வுக்கு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் செய்கிறேன் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தர விரும்புகிறார். நாளுக்கு நாள் சரீரத்தில் எப்படி நம்ம வளர்றோமோ அதை போல நம்முடைய ஆவி ஆத்மாவில், நம்முடைய பொருளாதாரத்துல, எல்லா விதத்துல எதிர்பார்க்கணும். நம்ம எப்படியாவது அந்த விஷயத்துல வளரணும். என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்து அதற்காக நம்ம தொடர்ந்து வைராக்கியமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதுல என்ன பண்றாராம்? அலட்சியமாயிராதபடி வைராக்கியம் பாராட்டுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம சேர்ந்து ஒரு காரியத்துக்காக நம்ம வேண்டும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 23, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இறைச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றார். அப்போ மோசே சொல்றாரு 21ஆம் வசனத்துல, அதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆண்டவர் நிறைய வார்த்தையை சொல்றாரு. ஒரு வாரம் அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் முழுவதும் உங்களுக்கு நான் இறைச்சியை என்ன பண்ணுவேன்? கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். அப்ப 21ஆம் வசனத்துல மோசே சொல்றாரு, அதற்கு மோசே, என்னோட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். யுத்த மனுஷர் எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேருக்கு ஒருவேளை இறைச்சி அல்லது மாംச உணவை கொடுக்கறதே ஒரு பெரிய ஒரு சவால். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மாதம் முழுவதும் உங்க திகட்டி போகிற அளவுக்கு நான் உங்களை என்ன பண்ணுவேன்? நிரப்ப வல்லவரா இருக்கிறேன். 22ஆம் வசனத்துல மோசே சொல்றாரு, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமோ, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமோ என்றான்.
அப்ப ஆண்டவர் அந்த வைராக்கியமான ஒரு வார்த்தையை 23ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது என்ன பண்ணு, காண்பா என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொன்னதை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றதில்ல, சோர்ந்து போகாத தேவனாயிருக்கிறார். சொன்ன வாக்கை எவ்வளவு துரிதமாய் நிறைவேறப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவர் நிறைவேற்ற அவர் ஆவல் உள்ளவராய், வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு உணவு சம்பந்தமான ஒரு காரியம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலையும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் எப்படி இருக்கிறாரு, ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல இடங்கள்ல அவர் தாமதிப்பாரோ இல்ல, அவர் சீக்கிரமாய் உதவி செய்வார். நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு விதவை தன்னுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். அப்ப அந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி பதில் கொடுக்காம இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அநீதியுள்ள நியாயாதிபதியே பதில் கொடுக்கும் போது நான் பதில் கொடுக்காமல் இருப்பேனோ, தாமதப்படுத்துவேனோ, அதை சீக்கிரமாய் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட தம்முடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம அவரை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த நாட்கள்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். சில பேருக்கு அந்த ஒரு அவிசுவாசம் வந்துடும். என்னைக்கு செய்வாரோ செஞ்சுட்டு போட்டோம். இல்ல, கர்த்தர் சொன்னதை அவருடைய காலம் ஒண்ணு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே நேரத்துல அதை செய்கிறதற்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ, வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை நம்ம நினைப்பூட்டி கொண்டு விசுவாசத்துல காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இதை நம்ம வாழ்நாள மறந்துடவே கூடாது. என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். எங்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, கழுகு பறக்கிற வேகமாய் வந்து நம்மளை என்ன பண்றாராம், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தில் வரும்போது அவருக்கு எல்லாம் தெரியும். அவரை பார்த்துக்கிட்டே இருந்து பிசாசு நம்மை விழுங்காதபடி, மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் என்ன பண்றாரா, கழுகு பறக்கிற வேகமாய் வந்து நம்மளை என்ன பண்றாரு, ரட்சிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை ஒரு நல்ல தெய்வன் பாருங்க. அப்ப நம்ம சோர்ந்து போகக்கூடாது. என் தேவன் என்னுடைய ரட்சிப்புக்காய் அங்கலாய்க்கிறவர், வாஞ்சிக்கிறவர், பரிதவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கிரியை நடப்பிக்கிறவர். he will do in a right time. அவர் சீக்கிரமாய் செய்து முடிப்பார் என்கிற ஒரு அசையாத நம்பிக்கை. பிசாசு சில நேரத்துல நமக்கு அவிசுவாசத்தையும் ஒருவித என்ன சொல்றதுன்னா, போச்சு இனி அவ்வளவுதான், சரி கர்த்தர் பார்த்து செய்வார், அப்படி இல்லை. ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசம் ஆண்டவரை இன்னும் நமக்காய் வைராக்கியமாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட குணம், ஆண்டவருடைய குணத்துல பிரதான குணம், அவர் சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ணதில்லை, அவர் கைவிடுவதே இல்லை. அதை செய்யற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், தூங்குவதும் இல்லை, உறங்காத தேவனாயிருந்து செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த விசுவாச வார்த்தைகளை இருதயத்துல வைத்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைகள் நம்ம இன்னும் பலப்படுத்தி ஊக்குவித்து கர்த்தர் அந்த ஏற்ற வேளையில அந்த ஆசுவாத்தை நமக்கு தந்து ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபை அளிக்கிறாராம், அதிகமான கிருபை. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிறதுக்கும் நம்முடைய தகுதிக்கும் அதிகமாக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கிருபை. எங்க பார்த்தாலும் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை பார்த்தா அது மீதி தான் இருக்கும், அது அதிகமாக தான் காணப்படும். அவர் அதிகமான கிருபை அல்லது அவருடைய இரக்கம் அதிகமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்துல நம்மளை நேசிக்கிற, உதவி செய்கிற அநேகர் உண்டு, நமக்கு இறங்குகிற அநேகர் உண்டு. தாய் தகப்பன், சகோதரர்கள், நெஞ்சன பந்துக்கள், நம்முடைய குடும்பத்தார், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் நம்ம மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை காட்டிலும் அதிக இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய சிந்தையில வைத்துக் கொள்வோமாக. உலகத்துல சில ஆட்களை பார்க்கும்போது நம்ம அதிகமாய் நேசிக்கிறது போல தோன்றும், அது தவறில்லை. ஆனா அந்த வசனத்தை நம் மனதில் வைத்துக் கொள்வோம், அவர்களை விட அதிகமாய் தேவன் நம்ம இடத்தில் அன்பு கூறுகிறார். இந்த உலகத்தாரை காட்டிலும் நாம் யாரை விரும்புகிறோமோ அல்லது நம்மை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களை காட்டிலும், இந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படியா இருக்குது, அவர் அதிகமான கிருபை என்ன பண்றாரு, நமக்கு எவ்வளவு கிருபை போதும்னா அது அந்த மாதிரி கிடையாது, இன்னும் அதிகமான கிருபைகளை
ஆண்டவர் தந்து, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை என்ன பண்றாரு, அளிக்கிறவர். எவ்வளவு கிருபை கேட்டாலும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல கிருபையில் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற அப்படின்னால எவ்வளவு கிருபை கேட்டாலும் உங்க கிருபை வேண்டும் என்று சொல்லும் போது அவர் கொஞ்சமாய் தருகிறவல்ல. இன்னைக்கு வேணும் ஆண்டவரே, நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு கிருபை தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு மட்டும் தருகிறவர் அல்ல, அவர் அதுக்கு அதிகமாய் தர வல்லவராக இருக்கிறார். முதல்ல நம்ம வாசிச்சோம், அவங்க மாம்சம் கேட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனா ஆண்டவர் தெவிட்டி போகிற அளவுக்கு, மூக்கால வர்ற அளவுக்கு, அவங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவங்க என்ன பண்ணாராம், 2 முழம் வரைக்கும் அந்த காடைகள் நிரம்பிற்று. அப்ப ஆண்டவர் எப்படி எப்படி எத்தனை நல்லவராக இருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்லவர் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்ம ஒண்ணு கேட்டா அவர் 10 தருவார். அந்த விசுவாசத்தோடு கேட்கணும். தேவன் நல்லவர், ஒரு நாள் தீமை செய்யாதவர், பட்சபாதம் இல்லாதவர், என்னுடைய குறைகளை அறிந்தவர் என்று சொல்லி நம்ம அந்த விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம எந்த விஷயத்துல உயர்வு எதிர்பார்க்கிறோமோ அதுல நம்ம நினைக்கிறதுக்கு அதிகமாக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளும் போது, ஒரு மனுஷன்ட்ட போய் நீங்க ஒரு உதவி கேட்கறீங்க, ஒரு 1000 ரூபாய் வேணும்னு கேட்கறீங்கன்னா 1000 ரூபாய் தான் தருவான், இல்ல 500 ரூபாய் இருக்குன்னு தருவான். அவன் 2000 ரூபாய் தர மாட்டான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன், எதை கேட்டாலும் அவர் அதிகமாய் தரக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 57:15 ஐசாயா சாப்டர் 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அந்த வசனத்தை நல்லா வாசிக்கும் போது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நல்லா, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறார் நான். எங்க தான் வாசம் பண்றாராம்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறார். அசுத்தமான ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ண மாட்டார். ஆனா அதே ஆண்டவர் கீழே சொல்றாரு, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறேன் நான். ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் போது, பணியும் போது, குனியும் போது, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்துல நான் என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன், அல்லது நான் இறங்கி வருவேன். நான் பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கிறேன். ஆனா யார் உண்மையா தன்னை ஒப்பு கொடுத்து அழுது ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்புக்காக இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார்களோ, நான் மேலதான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவரிடத்துல வாசம் பண்ணுவேன். ஐ கம் டவுன் மை ஸ்டேட்டஸ், என்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து உன்னோட வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு தேவனை போல ஒரு நபர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரா இருக்கட்டும் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா நமக்காக அவங்க ஸ்டாண்டர்ட்ல இருந்தெல்லாம் இறங்கி வர முடியாது. ஆனா நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்த கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாமே என்ன பண்ணாரா, தாழ்த்தினார். அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். நம்ம அடிமையா இருந்ததுனால அவரும் அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையா இருக்கிற நம்ம படுகிற வேதனைகளை அவர் என்ன பண்ணாரு, சுமந்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம். நாம் செய்யற பாவத்திற்கு ஜெயில போய் தண்டனை அனுபவிக்கிற ஒரு கைதியை போல அவரும் கைதியானார், பாவியானார். எல்லா பாடுகளை ஆக்கினி அவர் மேல வந்தது. அப்ப இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எந்த அளவுக்கு கிருபையை அளிக்கிறார்னு பாத்தீங்கன்னா, அதிகமான கிருபை, அதிகமானவளை நேசிக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்வோமாக. இந்த உலகத்துல நேசிக்கிற ஆட்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி உள்ளத்துல ஒரு தரிசனத்தையும் ஒரு எண்ணத்தையும் நம்மை விசாரிக்க உபசரிக்கக்கூடிய ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தாலும் அவரை போல நேசிக்கிறவர் உலகத்துல ஒருமே இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்பதை இந்த காலவெளியில நம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்வோமாக. உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை மாறாது, அவருடைய அன்பு மாறாது. ஆண்டவருடைய நாமம் அவர் நொறுங்கின என்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, எனக்கு இறங்குவார்த்தாவே
பலனற்று போகிறேன், உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நம்முடைய குறைகளை ஒப்புக்கொண்டு நாம் தேவனிடத்துல கெஞ்சும் போது அவர் உடனே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பணிந்தவர்களுடைய ஆவியோடு என்ன பண்றாராம், வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆண்டவரிடத்துல பணிஞ்சிடணும். ஆண்டவரே நாங்க பாவிதான், தெரிஞ்சுதான் செஞ்சோம், எல்லா விதத்துல எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கிறவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் அவர் மேலிருந்து கிரியை செய்யலையாம். நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்துல என்ன பண்றாராம், வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் எத்தனை ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம உயர்வில் இருக்கும் போது ஜனங்க நம்மோடு வந்து வாசம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளோடு வந்து நம்முடைய குறைகளையும் கஷ்டங்களையும் சகித்து கொண்டு வாழ மாட்டாங்க. நம்முடைய தேவன் அந்த நேரத்தில் நம்மோடு இருந்து நம்மை தேற்றி தப்புவித்து கனம் பண்ணி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். இவ்விதமாய் இந்த மாதிரி ஆண்டவர் அதிக கிருபைகளை அளிக்கிறார். எதற்கு, எப்படியாவது நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவ்விதமாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மூன்றாவது ஆண்டவர் தருகிற ஒரு அதிகாரம் என்னவென்றால், அந்த வசனம் சொல்லுகிற இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம எதிர்த்து நிக்கிறதுனால அவன் ஓடல. கர்த்தர் நம்ம கூட இருந்து அவனை என்ன பண்றாரு, எதிர்க்கிற ஒரு வல்லமையை கத்து தருகிறார். பிசாசை ஜெயித்தவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் ஜெயித்தார். பிசாசை யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பிசாசை ஆண்டவர் என்ன பண்றாராம், ஜெயிக்கத்தக்க ஒரு அதிகாரத்தை நமக்கு என்ன பண்றாரு, தந்து நம்மை, அது ஒரு உயர்வு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாபத்தை, பிசாச, வியாதியை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு உயர்வுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய இந்த உலகத்துல எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், மந்திரவாதி அவனுங்கெல்லாம் பார்த்தா ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது, ஏதாவது பண்ணிடுவானு. ஆனா ஆண்டவர பிள்ளைங்களை பார்த்தா மந்திரவாதிக்கு ஒரு பயம் இருக்குது, பிசாசு பிடித்தவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பிரபுக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளை பார்த்தா ஒரு பயத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ள உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன பண்றாராம், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு என்ன பண்றாரு, தருக வல்லவர். தேவ தூதர்கள், பரிசுத்த தேவ தூதர்களும் பிசாசோட போராடி ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தம்மிடத்துல பணிகிறவர்களுக்கு, தாழ்த்துகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவு படிச்சவனா இருக்கட்டும், எவ்வளவு பணக்காரனா இருக்கட்டும், ஒரு பிசாசை துரத்த முடியாது, பிசாசை எதிர்க்க முடியாது. ஆனா தேவன் அப்படிப்பட்ட அந்த ராஜரீக வல்லமையின் அபிஷேகத்தை பணிந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, தர வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய இது எதை குறிக்கிறது, ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும், எல்லாவற்றையும் எதிர்க்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமே. கர்த்தரிட்ட சகல காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது பிசாசை எதிர்க்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவன் ஓடி போவான், அவன் திரும்ப பின்தொடர முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் ஓடி போகிறவனா இருக்கிறான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். பிசாசுகளை துரத்துங்கள் சொல்லி என்ன பண்ணுது வசனம் சொல்லுது, அவன் துரத்தனா அவன் நம்மளை துரத்த முடியாது. அவன் ஓடி போகிற நிலைமையில கர்த்தர் நம்மை வைக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்குவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Peter chapter 5:9. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, எதிர்த்து. 8ஆம் வசனத்துல பிசாசை பத்தி சொல்லப்படுகிறது. பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க. எப்படிப்பட்ட வியாதிகள், எப்படிப்பட்ட சத்துடைய காரியங்களா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல முழங்கால் படியிட்டு நம்ம கட்டும் போது ஆண்டவர் அங்கே சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிறார் என்பதை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. தாவீது கோலியாத்தை எதிர்த்தான். ஆண்டவருடைய நாமத்தினால எதிர்க்கும் போது கோலியாத் என்ன பண்ணான், திரும்ப தாவீதை எதிர்க்க கூடாதபடி அவன் பக்கம் சேனை இருக்குது, அவன் பக்கம் எல்லா வித அந்த போர் கருவிகள்
அந்த ஆடைகள் எல்லாம் வைத்திருந்தாலும் அவனால தாவீதை என்ன பண்ண முடியல, எதிர்க்க முடியல. காரணம், தாவீதுக்குள்ள இருந்த வல்லமையை கோலியாத்தால என்ன பண்ண முடியல, எதிர்க்க முடியல. அவன் சொல்றான், சேனைகளுடைய நாமத்தினால நான் என்ன பண்றேன், இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய சேனைகளின் நாமத்தினால நான் என்ன பண்றேன், வருகிறேன். எனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஆடையோ யுத்த கருவிகளையோ நான் கொண்டு வரல, யுத்த வீரனும் நான் கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் போது சத்துரு பின்னிட்டு திரும்புகிறது நம்ம வாசிக்கிறோம். இந்த நாமத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், தர வல்லவராக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் பிசாசு என்ன பண்ணுவான், ஓடி போவான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அந்த அதிகாரத்தை நமக்கு என்ன பண்றாரு. நிறைய பேர் ஆண்டவர் நாமத்தை சொல்றாங்க, பிசாசு ஓட மாட்டேங்குது. காரணம், அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறனால அந்த அதிகாரத்தை ஆண்டவர் அவருக்கு தருவதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாக ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, ஒரு உயர்வை நமக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபம் பண்ணி ஒரு பிசாசு ஓடிச்சுனாவே ஆண்டவர் நம்மை அது ஒரு கனத்திற்குரிய பாத்திரமான நிலைமையில வைக்கிறார். ஆண்டவருடைய நாமம் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான கிருபைகளை நமக்கு என்ன பண்றாரு, தர வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லி சர்வசாதாரணமா சொல்றாரு. மரித்தோரை எழுப்புவார்கள், குஷ்ரோகிகளை சுத்தம் பண்ணுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள் சொல்லி இந்த உலகத்துல ஒருத்தனும் செய்ய முடியாத அறிவியலோ வல்லமையோ அதிகாரமோ செய்ய முடியாத ஒரு கிரியைகளை கர்த்தர் தம்முடைய பயப்படுகிறவர்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இதை மனதில் கொண்டு, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட உயர்வு வேண்டும் என்று சொல்லி, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உயர்வு எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை தர வல்லவராக இருக்கிறார். கடைசியில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் வசனத்துல தேவனிடத்துல என்ன பண்ணுங்க, சேருங்கள், அவர் உங்களிடத்துல என்ன பண்ணுவாரு. நம்முடைய தேவனுடைய இன்னொரு குவாலிட்டி என்னன்னா, பிரஸ்டேஜ் பார்க்கவே மாட்டார். பணிந்து குனிந்து காலில் விழுந்தா அடுத்த நிமிஷம் அவர் நம்மிடத்துல சேர வல்லவர். நம்ம பாவங்கள் எத்தனை செவேர் என்றாலும் சரி, அதை அவர் மனதில் கொள்ளாத தேவனா இருக்கிறார். அவர் நம்ம நிறைய தடவை சிலுவையில் அரைச்சிருக்கிறோம், நிறைய தடவை அவரை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பேதுருவை போல மறுதளிச்சிருக்கிறோம், யூதாசை போல காட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனா அவர் அதை என்ன பண்றது இல்லையா, இருதயத்துல வைக்காத தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை ஒரு நல்ல தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் தருகிற ஒரு கடைசி ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான காரியம்னா, அவர் நம்மிடத்துல சேரும்படியாய் காத்திருக்கிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்த அடுத்த நிமிஷத்துல அவர் நம்ம முன்னாடி நிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் சமீபமா இருக்கிறாரா, என்ன பண்றாரா, is very closer to the mankind, those who are humbling themselves. யார் தங்களை தாழ்த்துகிற இடத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார். ஆண்டவருடைய கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்கள். என்ன ஒரு ஸ்டெப் பாருங்க. இன்னைக்கு மனுஷன் என்னென்னவோ முயற்சி செய்து ஆண்டவரை அடைய வேண்டும் என்று தன்னுடைய நீதினால பிரயாசத்தினால என்னென்னவோ பண்றாங்க. பணத்தை செலவழிக்கிறாங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க, அவங்களுடைய பிரயாசத்தை பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க. ஆனா தேவனை கண்டடைய முடியல. ஆனா வேதத்துல ஒரு எளிமையான ஒரு வழி இருக்குது. நீ தேவனிடத்துல சேரும் போது அவர் இடத்துல என்ன பண்ணுவாரு, சேர வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், உம்மிடத்துல வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல தாழ்த்தும் போது ஒரு அருமையான வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவாரு, சேர்ந்து கொள்ள வல்லவரா இருக்கிறார். நம்மோடு இணைந்து கொள்வார், நம்மை ஏற்றுக்கொள்வார், நம்மோடு இருப்பார். பணிந்தவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் அதுக்கப்புறம் நம்ம விட்டு போகவே மாட்டார். சதா காலமும் உங்களோடு இருப்பேன் ஆண்டவர் என்ன பண்றாரு வாக்கு. யார் கூட ஆண்டவர் சதா காலமும் இருப்பார், தேவனிடத்தில் சேருகிறவர்கள், தேவனிடத்தில் ஓடி வருகிறவர்கள், தேவனை கனம் பண்ணுகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுக்காக வாஞ்சையோடு வருகிறவர்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் மலாக்கி சாப்டர் 3:7. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மல்கியா 3:7, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி, எங்க உங்க நாட்கள் இல்ல, உங்க பிதாக்களின் நாட்கள் தொடங்கி
என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு என்ன பண்ணீங்க, விலகி போனீர்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பான ஒரு வார்த்தை. கட்டளைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு என்ன பண்ணுவேன், திரும்புவேன். உங்க பிதாக்களுடைய காலத்திலிருந்தே இந்த காரியங்களை நீங்க விலகி போறீங்க. ஆனா இன்னும் நான் உங்களை விட்டு என்ன பண்ணல, விலகல. உங்களிடத்துல சேருகிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன், விருப்பம் உள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ் வெயிட்டிங் டு மீட் ஹிஸ் பீப்புள். ஆண்டவருடைய நாமம். கெட்ட குமாரன் நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ப்ராடிகல் சன், இந்த இளைய குமாரன், இந்த யங்கர் சன். ஆண்டவர் தகப்பனை விட்டுட்டு போயிட்டான். ஆனா தகப்பன் அவருடைய பிள்ளையுடைய நினைவில் இருந்து என்ன பண்ணல, விலகவே இல்லை. ஹி வாஸ் வெயிட்டிங் 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 வெயிட்டிங். ஒரு நாள் என் பிள்ளை வருவான் என்று சொல்லி அப்படி விதமாய் அவன் அப்படியே காத்து கொண்டிருக்கும் போது தன் பிள்ளை வருகிறத தூரத்துல என்ன பண்றானா, 1000 வேலை இருக்குது தகப்பனுக்கு. அவன் அதெல்லாம் விட்டுட்டு அவன் இழந்த அந்த ஒரே ஒரு ஆட்டுக்காக சொல்லி வசனம் சொல்லுகிறது. 99 ஆடுகளை குறித்து அவன் சந்தோஷப்படவில்லை. 100 ஆடுகளை உடைய ஒருவன் 99 ஆடுகள் இருக்கிறத குறித்து அவன் என்ன பண்ணலையா, சந்தோஷம். அந்த ஒரு ஆட்டை குறித்த கரிசனை உடையவனா இவன் தேடி போய் அவன் கண்டுபிடித்தது போல ஆண்டவர் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எப்ப திரும்பி வருவாங்க, உடனே அவங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில செய்து அவங்க வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை திரும்ப துவக்கி அவங்களை திரும்ப எப்படியாவது என்ன பண்ணணும், அவங்க தன்னுடைய ஸ்தானத்துல நிலைநிறுத்தி அவங்களை எப்படியாவது உயர்த்தணும். அவங்க திரும்ப அடிமைத்தனத்துல, பாவத்துல, சாபத்துல, வியாதியில இருக்கக்கூடாது. ஒரு உயர்வு அவங்களுக்குள்ள உண்டாகணும். இதன் மூலமாய் சத்துருடைய நாம என்ன பண்ணணும், அங்க அவமானப்படணும், அல்லது சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்கள், அந்த கிருபை நாட்களை இந்த நாட்களை பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாய் கத்த நமக்கு ஒரு உயர்வை தரவாய். எந்தெந்த விஷயத்துல உயர்வை பார்க்கிறோமோ, எதிர்பார்க்கிறோமோ அதுல அதிக கிருபைகளை அளிக்கிறார். அதிக நன்மைகளை கத்த செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை இருதயத்தில் வைத்துக் கொண்டு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆண்டவரத்தில் நெருங்கி சேரக்கூடாதபடி, கட்டளையை நம்ம பின்பற்றக்கூடாதபடி பலவிதமான காரியங்கள் வந்தாலோ இந்த வார்த்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய நாமம், அவர் அதிக வைராக்கிய வாஞ்சியம் உள்ளவராக இருக்கிறார். அதே மாத்திரமல்ல அதிக கிருபைகளை தர என்ன பண்றாராம், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். 3வது, சத்ரு மேல நம்ம சொல்றோம், சத்ரு ஏமாத்திட்டான், சத்ரு இந்த மாதிரி வஞ்சிக்கிறான். இல்ல, ஆண்டவரத்துல சேரும் போது ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை என்ன பண்றாரு, சத்ருவை எதிர்க்கிற ஒரு அதிகாரத்தை கத்து தந்து, அது மாத்திரமல்ல 4ஆம் வசனத்துல அவர் என்ன பண்றாராம், நம்ம இடத்துல சேர துடிக்கிறவரா இருக்கிறார். நம்மை உயர்த்த, அவர் ஆஸ்வதிக்க, நம்ம கொஞ்சம் வழி விட்டா போதும் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்மை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். இந்த காலவேளையில ஆண்டவருடைய பாதத்துல உயர்வை எதிர்பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை சொல்லி இதன்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஒரு உயர்வை ஆண்டவர் இந்த நாட்கள்ல இந்த வசனத்தை விசுவாசித்து நிறைய காரியங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அர்ப்பணியுங்கள், கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி இருக்கிறாரே. இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய உயர்வை நாம் இலவசமாய் துரிதமாய் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலவேளையில ஆண்டவரே அப்பா, அவர் எங்களை உயர்த்துகிறார் சொல்லுகிறபடினால, அல்லது உயர்வை விரும்ப வேண்டுமென்று நீர் எதிர்பார்க்கிறீர் ஐயா. நாங்கள் இருக்கிற நிலைமையில போதும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட ஒரு தன்னிறைவு இல்லாதபடி இன்னும் எங்க வாழ்க்கையில உயர வேண்டும், அந்த உயர்வு உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படுமே என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் உயர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் போது பொருளாதார காரியங்கள் ஒரு உயர்வை தர வல்லவரா இருக்கிறீர். எதிர்பார்க்கிற காரியங்கள்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், வளர்ச்சி, பெருக்கம், ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா எங்களை வைக்க விரும்புகிறீர். அதற்கு ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற நன்மைகள் போதும் என்று சொல்லி நாங்கள் இல்லாதபடி அதிக கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த வைராக்கியமான வாஞ்சைக்கு நேராய் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து சத்துருவை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ உம்மிடத்துல நெருங்கி ஒவ்வொரு நாளும் சேருகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்தா பிறகு நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல சேருகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. பாடுகள் வந்தாலும் கர்த்தரை விட்டு நாங்கள் விலகி போக மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் சேருகிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து எங்களை ஆண்டவரே விலக்கி விடுவித்து பாதுகாத்து ஆஸ்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறபடினால இந்த நாட்கள்ல உம்முடைய அன்பின் ஆண்டவரே வாக்குத்தத்தமான இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவரே ஒரு உயர்வை எங்களுடைய வாழ்க்கையில காண கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஆண்டவர் இரக்கம் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தின் ஆவினால நிரப்பும். வாஞ்சை விருப்பம் அப்படிப்பட்ட தாக உண்டாகட்டும்.
கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். 2024 ஒருவேளை நாங்கள் உயர்த்தப்பட இல்லை என்றாலும் வருகிற நாட்களில் எந்தெந்த காரியங்களில் உயர்வு வேண்டுமோ அதை நாங்கள் பெற்று அனுபவிக்கிறவர்களாய் சாட்சி சொல்வதாய் காணப்பட கர்த்தர் இரக்கச் செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாத்து உயர்த்த போதுமானவராயிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.